உலகம் தோன்றிய நாள், அகத்தியன் என்னும் மகா முனிவன் தோன்றிய நாள். ஆதி சிவன் தோன்றி தனக்கு ஒரு பிள்ளை என்று அகத்தியனை தோற்றுவித்ததாக உள்ள சரித்திரத்தை, சான்றுகளை இன்று வரை நாம கையில் வைத்திருக்கிறோம். அகத்தியர் ஞானம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. தம்பி ராஜா கேட்டது மாதிரி, ஞானம்னா என்ன? அது ஒரு பொருளா? அது ஒரு சக்தியா? அது ஒரு சக்தியா? அது ஒரு உள்ள ஆற்றலா? அல்லது அது ஒரு பக்குவ நிலையா? அப்படின்னு பல்வேறு சிந்தனைக்குரியது. ஞானத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த பிறவியே காணாது. அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். அது ஒரு பெருங்கடல். அது ஞான கடல் என்றே சொல்லலாம். ஆனால் குறுமுறிவன் ஒருவன் காவிரி நதியை தன் கமண்டலத்துடன் அடக்கியதை போல பரந்த உலகத்திலே இருக்கின்ற ஞானத்தை ஒவ்வொரும் தன்னுடைய இதயமாக புகைக்குள் அடக்கி வைத்து அதை அடைந்து அது மூலமா அந்த உலகுக்கு பல தேவைகளை செய்து வந்து ஞானிகள் என்ற திருப்பெயரோடு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியம். இந்த ஞானத்தை அடைவது, அடைந்தது, இது எப்படி, இதனுடைய உள்நிலைகள் என்ன என்பதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து பதில் சொன்னாதான் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கும். மனசு 3: புறமனம், உள்மனம், ஆழ்மனம். ஆழ்மனத்துக்கு மற்றொரு பேர் அடிமனம். புறமனம் நம்முடைய மனதில் பட்டதையும் உணர்ச்சியில் உள்ளதையும் எதையும் சிந்திக்காம நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது. உள்மனம் உணர்ந்து சரி தவறு என்று நல்லறிவோடு இணைந்து செயல்படுவது. ஆழ்மனம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது அடிமனம்னு ஞானிகள் சொன்னாங்க. அடிமனம்னு அதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மனிதன் தோன்றிய உடனே முதலில் மனம்ங்கிற ஒரு அடிப்படை தோன்றியது. அந்த அடிப்படை மூலைதான் சிறுமுறை. அதுதான் அடிமனம். அந்த அடிமனதுக்குள்ள இருக்கக்கூடிய ரெக்கார்ட், அது ஏவக்கூடிய வேலைகளை தான் அந்த உள்மனமும் செய்து, இந்த வெளிமனமும் செய்து. அதுதான் அந்த உலகமே இயங்கிட்டு. அப்படி ஏங்கி ஏங்கி மரபணுக்கள் மூலமாக எல்லாருடைய மனது, எல்லாருடைய அறிவு எங்கேயே போயிருந்துச்சுன்னா வெளிமனத்திலையும் உள்மனத்திலையுமே நின்று இருக்கு. அடிமனத்தை போய் பார்க்கக்கூடிய ஒரு செயலை இந்த சரீரம் செய்யல. மனிதனுடைய சரீரம் செய்யவே இல்லை. இந்த மனித சரீரம் அடிமனதை தேடக்கூடியதை செய்யவில்லை. அடிமனத்தை போய் அது சரணாகதி ஆகவில்லை. அதனால அவன் இந்த பரந்த உலகத்துல வெளிப்படையா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஆழ்மன நிலைக்கு அவன் போகல. புரிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அறிவு, புலன்களுடைய சக்தி, இந்த வெளிமனம், இந்த உள்மனம், இந்த எல்லாமே சேர்ந்து அடிமனத்துக்குள்ள போய் தாழ்வு ஆகணும். அந்த அடிமனத்துக்குள்ள தாழ்வாகிடுன்னு சொன்னா அந்த அடிமனத்துல தான் இருக்கிற ஒரு பேர் ஆற்றல், ஆத்மாங்கிற ஒரு ஆற்றல். இது வித்தியாசமா ஆத்மாவை பத்தி படித்தவங்களுக்கு எல்லாம் இது அதிக அளவு புரியவும் முடியாது, அவளை சீக்கிரம் ஏற்கவும் முடியாது. மன ரீதியான பக்குவ நிலைகளை படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்மா கூட அடிமனதின் அடிப்படையில் தான் இயங்குதா அல்லது அடிமனதே இந்த ஆத்மா தான் இயங்குதா என்ற ஒரு விஷயத்தை பகுத்தறியதுக்கு முடியும். மனிதனுடைய புறமனமும் உணர்வுகளும் உள்ள அடங்குகிற பொழுது, மனிதனுடைய புறமனமும் புற உணர்வும் புறம் இயக்கமும் சரீரத்துக்கு உள்ளே அடங்கும் பொழுது அது பேரிட்டு சென்று எங்க போய் நிற்குதுன்னா அடிமனத்துல போய் நிற்கும். அடிமனத்துல போய் நிற்கும் பொழுது நாளை வருவது என்னன்னு தெரியும். எதிர்காலம் என்னன்னு கூட மனதுல படும். ஏன் புலன்களுக்கு அதுல போய் புலனும் அதுல போய் அடைக்கலமான காரணத்தால புலன்களுக்கு அது கண்களும் ஒரு புலன் தான், காது ஒரு புலன்,
மெய் வாய் கண் மூக்கு செவி என்பது ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும். அதுதான் பொறினா கருவி, புலன்னா சக்தி. இவைகள் எல்லாமே அடிமனதுல போய் அடிப்படையான காரணத்தால அந்த புற கண்களுக்கு அது வந்து நிச்சயமா என்ன தெரியும், புறப்படும், தெரியும். காட்சியாகவும் தெரியும், அறிவாகவும் தெரியும், வித்தியாசமான சூழ்நிலைகள்ல தெரிந்து கொண்டு இருக்கும். ஏன் அப்படி சொன்னா, அடிமனதோட ஆழ்மனத்தோட ஆன்மா போய் ஐக்கியம். இந்த ஆன்மா போய் ஐக்கியமானதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வெளி கண்கள் மூடி இருந்தாலும் இந்த ஆத்மாவுக்கு ஒரு கண், இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண் பழச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வெளியில் உள்ள கண்ணு மூடி இருக்கும், ஆனா ஆழ்மனது எழுதியும் ஆத்மா மூலமா அந்த உலகத்தை பார்த்துருக்கும். காது உறங்கும் பொழுது காதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனா ஆழ்மனதில் இருக்கக்கூடிய புறங்கிற சக்தி காதுல சப்த ஒலிகளாக சத்தம் கேட்டுட்டு இருக்கும். இந்த உலகமே இருந்து கிடந்தாலும் இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆத்மா ஆற்றல் உலகத்தை படைச்சுன்னு கண் விழித்து பார்த்தா எப்படி தெரியுதோ அது மாதிரி இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆத்மா இந்த உலகத்தை பார்க்கும். அந்த அடிமனதுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அது இயற்கை. இறைவன் வந்து படைத்து இந்த உலகத்துல வகுத்து வைத்தது. அதை அடைவதற்கு பாடுபடுவதுதான் மனிதன். இதுக்காக தவம் இருந்து ஆன்மாவை அடைந்தவர்கள், ஆன்மாவை ஒருவர் அடைந்து அதனுடைய விழிப்பில தன் பொருள்களை பார்த்து விட்டார் என்றால், ஆன்மாவின் மூலமாக தன் பொறி புலன்களை இயக்கிவிட்டார் என்றால் அது ஞானம். ஞானம் அதுதான். அடிமனதிலும் ஆன்மாவிலும் ஆன்மாவாலும் அடிமனதாலும் இயக்கப்பட்டு புலன்களும் பொறிகளும் உணர்வுகளும் இயக்கும் என்றால் அது ஞானம். ஆனா இந்த புறமனதும் இந்த உணர்வும் அவ்வளவு சீக்கிரம் போய் அடிமனதுக்குள்ள போய் சரணாகதி ஆகாது. சில மனிதர்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, அதாவது சாமி கேட்கும் பொழுது அழாத அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், ஏன் அழும் பொழுது அவங்களுடைய ஆழ்மனம் வந்து திறந்திருக்கும். அந்த ஆழ்மனம் திறந்திருக்கும் பொழுது நம்ம அந்த உணர்வுக்குள்ள அது மூழ்கி இருக்கும். நாம சொல்லக்கூடிய வாக்கு அவங்களுக்கு போய் பதிவாகாது. அப்போ தன்னை மீறி உணர்ச்சி வசப்படுகிற பொழுது ஆழ்மனது வந்து எடுத்தது ஏங்குது, விழிப்பாகுது. அப்ப அழுகை என்பது ஒரு சோக உணர்ச்சியிலையும் ஆழ்மனது எடுத்தது விழிப்பாகுது. தாப்பரும் பிள்ளைக்கும் சண்டை இருக்கும், தாய்க்கும் மகனுக்கும் பகை இருக்கும். தன்னை அறியாம தாய் இறந்து போயிட்டானா ஓடு சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பான். முந்தா நாள் பேசுறதும் சண்டையும் அவனுக்கு தெரியாது. அவன் இறந்து போயிட்டானுங்கிற வேகத்துல அவன் மனதை ஆடும். என்ன காரணம்? அந்த குழந்தை பருவத்திலிருந்து அடிமனதுல அம்மாங்கிற பற்று, அந்த இருந்த உணர்ச்சி அன்னைக்கு திறக்கும் பொழுது அது அழுது. அப்ப அடிமனது நியாயத்தோட இருக்கு, அடிமனது உண்மையோட இருக்கு, ஆழ்மனது சத்தியம் தவறாம நடந்துட்டு இருக்கு. இதுதான். அப்போ சோகத்திலையும் ஆழ்மனதை போய் இந்த புற உணர்வும் புறமனதும் தொடுது. அதே மாதிரி தாளாத சிரிப்பு, ஆனந்தம், ஒரு பெரிய நகைப்பு, மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியிலும் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன செய்யுது? ஆழ்மனம் திறக்கு. அந்த ஆழ்மனத்துல போய் திறந்த உடனே அவன் சிரித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்கான்னு கூட அவன் பார்க்க மாட்டான். நம்ம இப்படி சிரிக்கிறவன் யாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோங்கிறது கூட அவனுக்கு தெரியாது. ஏன்? அவன் புறமனதையும் புற உணர்ச்சிகளையும் புலன் உணர்வுகளையும் கடந்து உண்மையான ஆழ்மனதை போய் தொட்ட மகிழ்ச்சியில அவன் மயங்கிட்டான். அதுதான் அதுக்கு காரணம். அப்ப எந்தெந்த நேரத்துலதான் ஒரு மனிதருக்கு வந்து ஆழ்மனதை புறமனமும் புலன் உணர்வுகளும் போய் தொடுது? மகிழ்ச்சியில், சோகத்தில். இவைகளெல்லாம் இல்லாமல் ஒரு மாபெரும் தவத்தினால் புலன்களை அடக்கி, பொறிகளை அடக்கி, உணர்வுகளை சமநிலைக்கு கொண்டு வந்து ஒரு தெளிந்த நிலைக்கு வருகிற பொழுதும் மனிதனுடைய புற உணர்வும் புலன் உணர்வும் பொறிகளுடைய உணர்வும் அறிவு உணர்வும் அடிமனதை தொடும். அப்படி தொட்டால் அவன் ஞானி ஆகிறார். அவன் ஞானத்தை அடைந்து விட்டார் என்று பொருள்.
அனுப்பொழுது ஆள் மனதை தொட்டதுக்காக அவனை ஞானின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த கடம் அவன் புறப்பறத்துக்கு வந்துருவான். சிரிக்கும் போது ஆள் மனதை தொட்டு அவன் ஞானியாக முடியாது. அவன் ரெண்டாவது தடவை பழைய ஊட்டி கடவுள் வந்துருவான். அப்போ அந்த ஆழ்மனதை பற்றி சிந்தித்து அதை தியானித்து நிக்கிறதுக்கு பல வழிகள் கோட்பாடுகள் இருக்கு. அந்த கோட்பாடுகளை வச்சுதான் கண்ணத்தை மூடிக்கிட்டே கண்ணை கட்டிக்கிட்டே வண்டி ஓட்டுறவங்க கூட ஒரு வகையான ஆழ்மன மன யூக்கத்துலதான் வண்டி ஓட்டிக்குவான். மேஜிக்ல பார்த்துருப்பீங்க, 2 கண்ணையும் கட்டிட்டு வண்டி ஓட்டிக்குவான். அது ஒரு ஆழ்மனதனுடைய ஆற்றல், ஆழ்மன ஆற்றல் சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த ஆற்றல் ஒரு கேள்வியில இன்னொரு கேள்வி உள்ள வந்துச்சு. ஞானம் என்பது என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஆனா ஞானம் என்பது ஒரு சக்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இந்த உடல்ல இருக்கக்கூடிய உணர்வு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பிரபஞ்சத்துல ஓடக்கூடிய இந்த காற்று மண்டலத்துல இந்த பிரபஞ்சத்துல ஓடக்கூடிய அத்தனை வகையான ஆற்றல்களும் அதிர்வு அலைகளும் இந்த சரீர உணர்விலே ஐக்கியமாக இருக்கு. இந்த சரீர உணர்வுல ஐக்கியமான உடனே அதை நம்ம தியானம் தவத்தின் மூலமாக ஒரு இடத்துல குவியமாக கொண்டு வருகிற பொழுது உணர்வுக்குள்ள ஒரு மாபெரும் உணர்வு ஆற்றல் தோன்றும். அந்த ஆற்றல் தோன்றுகிற பொழுது வெளி மனசு அடங்கிரும், புற உணர்ச்சி அடங்கிரும், உணர்வுகளும் அடங்கிரும். அப்படி அடங்கும் பொழுது அந்த உணர்ச்சியில தன்னை மறந்து மனிதன் நிற்பான். அந்த நேரத்தில் இவர் மனது இறைவன் என்னும் சக்தியிட என்ன வர வேண்டும் என்று லட்சியமாக நினைத்ததோ அந்த லட்சியம் ஆண் மனதில் பதிவாகும். உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த லட்சியத்தை பெறுவதற்கு ஒரு கருவியாக இருக்கும். அதை மிகவும் ஞான பக்குவத்தோடு ஒருவர் பயன்படுத்தி வந்தால் இருக்கக்கூடிய ஆற்றலை அடுத்தவர்களுக்கு கொடுக்கவும் முடியும். எங்கோ இருக்கக்கூடிய ஒருவனை இந்த ஆற்றல் மூலமாக தொட்டு எழுப்பிடவும் முடியும். அவன் நினைவறைகளை மனதை தொட்டுவிட முடியும். இப்படியெல்லாம் இந்த ஆண் மனதுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இந்த அதிர்வறைகளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகா சக்தி இருக்கு. அந்த உள் சக்தினா தவம் இருக்கும் பொழுது ஆழ் மனதை தொட்டு ஆன்மாவை எழுப்பி அடங்கியிருக்கும் உணர்வுகளையும் புறத்தில் இருக்கின்ற பிரபஞ்ச உணர்வுகளை ஒருங்கிணைந்த குவியத்தில் தோன்றுகின்ற ஆற்றலுக்கு பெயர் ஞான ஆற்றல். அப்போ ஞான ஆற்றல் என்பது ஒரு சக்தி, ஞானத்தை அடைவது என்பது மனம். அப்ப எதுக்குமே காரணம் என்னது? மனசு. மனம் அது செம்மையானால் மந்திரம் தெரிவிக்க வேண்டாம். ஆதிலிருந்து இந்திய வரை ஏதாவது தெரிவிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் அதை கேட்கறது காதுல கேட்போம், கருத்துல நிற்காது. இப்படி ஒரு விஷயம். அப்ப நாளை நடப்பது எப்படி எனக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டு தம்பி கேட்டாங்க. அவருடைய மனது எப்படியோ ஆண் மனதுல ஒருத்தர் மேல சரணாகதி. இப்ப என்னை அவன் குருவாக நினைக்கிறான். என்னைய குருவாக நினைக்கும் பொழுது அவருடைய மேல எனக்கு நினைவு இருந்துச்சோ இல்லையோ அவருடைய நினைவு சிந்தனை, அவருடைய நோக்கம், அவருடைய சரணாகதி, அவருடைய வணக்கம் எல்லாமே என்னையவே நோக்கி இருந்திருக்கு. அது அதிக நாளாக நோக்கி இருந்து இருந்து மனதுக்குள்ள அழுத்தத்தை கொடுத்து கடைசியில் அவருடைய ஆண் மனதை போய் ஒரு கடுகளவு தொட்டு இருக்கு. அப்படி தொடுகிற பொழுது அவனுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சு. இதுதான் அவங்களோட விஷயம் தான். ஆனா அது நினைக்குமா நினைக்காதாங்கிறது அது அடுத்த சப்ஜெக்ட். அது இப்பொழுது கிடையாது. ஏன் இந்த கேள்வியை உள்ள கொடுத்தோம்னா, நாளைக்கு இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கும் பொழுது மனிதனுடைய மனதை ஆழ்மனதை பற்றி சிந்திக்காது. காசு, பணம், துட்டு, சினிமா பாட்டு தான் விஷயம் அங்கதான் இருக்கு. ஆத்துக்குள்ள அறவரா சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கலிங்க உண்மையா இல்லையா? காசு, பணம், துட்டு, அடுத்து குடும்பம், மனைவி, மக்கள், பாசம், பற்று, பேர பேத்தி, அதுக்காக சொத்து, சுகம், பொண்ணு, நகை, புன்னகை, இப்படியெல்லாம் ஒவ்வொரு சுகத்தையும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும் நோக்கி இந்த மனது போய்கிட்டு இருக்கும் பொழுது அவ்வளவு சீக்கிரம் அந்த ஞானத்துக்குள்ள ஒருத்தர் சரணாகதி ஆக முடியாது. அதை கடந்து வர வேண்டும் என்கிறதுக்கு தான் ஞானிகள்லாம் அந்த காலத்துல பொன்பொருள் சர வேண்டாம், குடும்ப சுத்தம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஆண்டவரின் திருவடிகளே போதும் என்று சொல்லி ஒரே முடிவோடு உட்கார்ந்து ஞானி ஆனான். அந்த நிலைகளுக்கு காரணம் அது. ஆனா ஒன்றை அடைந்தவன் திரும்புவதற்கு காரணம் வெளி உலகத்தினுடைய வாழ்க்கையை ரசிக்கும் பொழுதும்
தான் பெற்ற ஞானத்தை அவன் இழக்க வேண்டிய நிலைமை கூட மனிதனுக்கு ஏற்படலாம். அப்படி ஒரு பயம் இருந்தா அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் அவன் பயப்படலாம். போன மாதத்துல ஒருத்தர் என்கிட்ட சாமி கேட்க வந்தாரு. கண்ணைத்தான் கடவுள்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிவிட்டாங்க. ஐயா, நான் என் கண்ணவே கடவுளாக நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில என் கண்ணுக்கு 4 நிழல்களா தெரிஞ்சுக்கிட்டு இருந்து என் மனது அதுலயே மயங்கிறது. எனக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆசையே இல்லைன்னு என்கிட்ட கேட்க வரோம். இப்படி ஒரு நிலை. குருமார்கள் வழிகாட்டும் பொழுது அது சரியானதா தவறானதான்னு தெரியாமலே ஒருத்தருடைய மனதை போய் பதிவாக்கி அவன் மனதை அதிலேயே லயிக்க விட்டு அவனுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கடைசியில் அவனுக்கு இந்த இல்லற வாழ்க்கையை பெற முடியாத நிலைகளும் ஏற்பட்டு இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்பட்டு ஞானத்தையும் பெற முடியாம இல்லற வாழ்க்கையும் பெற முடியாம 2 கட்ட நிலையில தத்தளிக்கக்கூடிய நிலைமையில கொண்டு போய் அந்த மனிதரை விட்டுட்டாங்க. கடைசியில் அவனுக்கு அன்னைக்கு கருப்புசாமி இனிமேல் உன் கண்ணுக்கு அந்த நிலம் தெரியாது நிறுத்தி வச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க வச்சாரு. அதனால வழிகாட்டுதல் என்பது மிக முக்கியம். அதனால ஒன்றை நினைப்பதோ ஒன்றை சிந்திப்பதோ ஒன்றை போதிப்பதோ தவறில்லை. ஆனால் போதிப்பதினால் ஏற்படுகின்ற விளைவுகளும் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை உணர்வது மட்டும்தான் அந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். வேண்டேன் என்றால் வேதநாயகர் வேண்டும், வேதநாயகம் தான் வேண்டும் என்றால் வேறு உலகம் இல்லை. கடவுள் தான் வேணும்னு நினைச்சிருந்தா வேற எதுவும் வேண்டாம்னு நினைச்சுக்கா. எல்லாமே வேணும் நினைச்சா கடவுளை ஒரு சப்ஜெக்டா தான் எடுக்கிற முடியுமே தவிர நீ கடவுளாகக்கூடிய ஞானத்தை பெற முடியாதுன்னு சொல்லி ஞானிகள் நினைக்க சொன்னான். ஆனா இன்னைக்கு நம்ம உலகம் எப்படின்னா எல்லா இல்லற வாழ்க்கையும் அனுபவிச்சுக்கிட்டே மனதை தளத்தில் கொண்டு வந்து ஆழ்மனதை தொட்டு இறை உணர்வை பெற்றால் பெருஞானத்தை பெற முடியும். அன்றிருந்த காலமும் யுகங்களும் அப்படி. ஆனா இன்று இருக்க காலம் அப்படி அல்ல. இல்லற சன்னியாசியாகவே வாழ முடியும், இல்லற ஞானத்தோடவே வாழ முடியும். மனிதன் பக்குவம் அடைய வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இங்க இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயத்த பார்த்து நம்ம சொல்லுதோம். நம்ம அமெரிக்காவுக்கா போனோம், இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவுக்கு மனதோடு இணைந்து புலன்களோடு இணைந்து ஒரு செகண்ட்ல எத்தனையாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி போய் பார்க்கக்கூடிய சக்தி இந்த ஆத்மாவுக்கு இருக்கு. அந்த சக்திக்கு பேர் தான் ஞானம். அந்த சக்திக்கு பேர் தான் ஞானம். அந்த சக்தியை பெறுவது எவ்வளவு கடினம். 1000 நூல்களை படிக்கிறதுனால கிடைச்ச அறிவுக்கு விருத்தி தான் வரும். ஆனா ஞானம் வருமானம் நினைச்சா அதை அனுபவப்பட்டு பக்குவப்பட்டா தான் வரும். உணர்வுகளை அடக்குவது எப்படி, உள்ளத்தை நம் வசப்படுத்துவது எப்படி, அரைப்பாயாமல் மனதை அடக்கி ஆள்வது எப்படி, உள்ள தூய்மையாக இருப்பது எப்படி, தூய்மை என்றால் என்ன, இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகள் இந்த சரீரத்துக்குள்ளேயே தோற்றுது. அதையெல்லாம் அடக்கி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தா தான் கிடைப்பது ஞானம். அப்ப புறஞானம் அபரஞானம் பரமஞானம் என்று 2 ஞானம் இருக்கு. பரமஞானம் இறைஞானம், அபரஞானம் மெய்ஞானம், உடலை பற்றிய ஞானம். அதனால அபரஞானமாகிய இந்த உடலை சீர்படுத்தி உணர்வுகளை நெறிப்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்தி எந்த லட்சியம் இறைஞானத்தை பெற வேண்டும், இறை சக்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம தவம் இருக்கமோ அந்த தவம் வெல்லும். அந்த தவத்திற்காக மனிதன் தன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும், மனிதன் தன் மனதை நெறிப்படுத்த வேண்டும், மனதை மாற்றத்திலையும் வைத்திருக்க வேண்டும். மாற்றா என்ன, ஒன்றை நினைக்கும் பொழுது இன்னொரு நினைவு அந்த மனதுக்குள்ள வந்துடக்கூடாது. அதுக்கு பேர் தான் தூய்மைன்னு அர்த்தம், சுத்தம். ஒன்றை நினைக்கும் பொழுது இன்னொன்றை வந்து அந்த மனதில் நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய சக்தியை பெற வேண்டும் என்று உணர்வு எண்ணம் அத்தனையும் சாம்பவி முத்ராதானத்திலே வைத்து மனதை நிலைப்படுத்துகிற பொழுது திடீர்னு ஒரு எண்ணம், இங்க இருந்து சென்னைக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா அந்த உணர்ச்சி கலைஞ்சிடும், அந்த நினைவு கலைஞ்சிடும். அப்ப அந்த முத்திரையினுடைய ஆற்றல் வந்து எரியும், நிக்காது, நிலைக்காது. அப்ப அந்த முத்திரையில் தன்னுடைய மனம், அறிவு, உணர்ச்சி, ஆத்மாவின் துடிப்பு இவை அனைத்தையும் நெறிப்படுத்துகிற பொழுது ஏற்படுகின்ற துடிப்பை உணர்ந்து அது எல்லா இடத்திலும் பரவ செய்கின்ற மனோபக்குவ நிலைகளை அடைந்து விட்டோம் என்றால் அது தூய்மையான மனம். ஏன்னா மனதுக்குள்ள வேற எதுவும் புகுந்து விடல. ஒரு லட்சியத்துக்குள்ள போகும்போது இன்னொரு சிந்தனையோ எதுவும் கலந்து கொள்ளாமல் இருந்தால் அது சுத்தமான மனம், அதுதான் மாசிலா மனம். அந்த மனதுக்குள்ள கடவுள் இருக்கான்.
அந்த மரத்துல தான் இப்போ எல்லாரும் மரத்தும் இப்போ கருத்தாமிக்கிற ஒரே நோக்கத்துல 70% உட்கார்ந்து இருக்கீங்க. 25% உங்க காரியங்கள் இதை நிறைவேற்றி கொடுக்க போறவன் கருப்புசாமி அப்படிங்கிற எண்ணம் எல்லார் உணர்விலும் இப்ப இருக்கு. அப்ப எல்லார் உள்ளத்திலும் 75% கருப்புசாமிங்கிற சிந்தனையை தவிர வேற எந்த சிந்தனையுமே இல்லை. அப்போ ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கடந்த 3/4 பகுதியை தாண்டியதுதான் இருக்கும். அதனால எல்லாருடைய உணர்வையும் எண்ணத்தையும் இறைவன் பால் திருப்பி மாற்றத்த நிலையில் பேதற்கரிய தெய்வத்தை இந்த மாதிரா மனதிலே ஈசனாக வைத்து கோயிலாக கும்பிட்டு எல்லாருடைய உணவு நிறைவேறி ஆனந்தம் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அருள்வாக்கை தொடங்கும்போது வாழ்க வளர்ச்சி.